இந்த புத்தாண்டுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கலர் மாறிட வேண்டாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரவையை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரவை இந்த மாதிரி வெந்து வந்த உடனே நம்ம இதில் ஒரு 200 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்த பிறகு தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அதனால் நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆகிட்டு. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்து.